சத்குரு ஐயா சத்குரு ஆதியோகி ஸ்டாச்சு வச்சுட்டா மட்டும் போதாது, ஆதிசக்தினா யாருன்னு சொல்லி தரணும். ஆதியோகி படித்தது, இந்த அகிலத்தை படித்ததே ஆதிசக்தி. அது சொல்லி கொடுத்தியா? ஆதியோகி ஸ்டாச்சு இந்த பாரு, உனக்கு கெப்பாசிட்டி கம்மின்னு நினைக்கிறேன். மகாத்மா காந்தி எல்லாம் ஆதியோகி ஸ்டாச்சுலாம் வைக்க தேவையில்லை. போட்டோம் ராஜி அவர் தான் ஸ்டாச்சு வச்சுருக்காரா? எங்கேயோ அவர் ஆசிரமத்தில் மட்டும் அவங்க குருவுது ஸ்டாச்சு வச்சுருக்கிறாரு. அவர் எந்த ஆதியோகியும் ஸ்டாச்சு வைக்கல, எந்த ஸ்டாச்சுவும் வைக்கல. உனக்கு கெப்பாசிட்டி கம்மின்னு நினைக்கிறேன். சத்குரு உனக்கு தான். தாஜிக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வரேன் தாஜிக்கு. சத்குரு நீ ஆதிசக்தி தான் ஆதி யோகியை படித்தது, உன்னை படித்தது, என்ன படித்தது, இந்த அகிலத்தை படித்தது நீ சொல்லித்தரல. அது நான் சொல்லி கொடுத்தேன். நீ எத்தனை பேர்கிட்ட ஃபீஸ் வாங்கியிருக்கிற சத்குரு? இன்னர் இன்ஜினியரிங்னு எத்தனை பேர்கிட்ட ஃபீஸ் வாங்கியிருக்கிற? நான் ஒருத்தர்கிட்ட கூட இன்னும் ஃபீஸ் வாங்கலை. நான் அல்டிமேட் ரியாலிட்டி உண்மை என்னான்னு யூடியூப் வீடியோவில் ஏற்கனவே போட்டாச்சு. நான் ஆதிசக்தி தான் அகிலத்தையும் ஆதியோகியும் படித்தது, பார்வதியும் படித்தது, எல்லாரையும் படித்தது ஆதிசக்தி தான் சொல்லி கொடுத்தாச்சு. நான் வந்த பிறகு கூட நீ இன்னும் பேசின்னு கிடக்கிற. ஃபஸ்ட்டு வாழவே இல்லை யாரும், டெத்து புக்கை எழுதியிருக்கிற. ஓகே சரி, ஓகே ஒத்துக்கிறேன், அதுவும் தேவை தான். நீ பேசுகிறதெல்லாம் எதுவும் கடைப்பிடிக்க முடியல சத்குரு. ஏன்னா இந்த பூமியில் பொல்யூஷன் அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரியா மண் முக்கியம்னு எல்லாம் விவசாயிங்களுக்கும் தெரியும். ஆமாம், விவசாயிங்க மேலே உனக்கு ஈடுபாடு உண்டு, அது நல்ல விஷயந்தான், எல்லாம் நல்லது தான். சேவ் த சாயில் மூமெண்ட்டை பண்ண, பைக் ஓட்டிட்டு போனேன், ஓகே, எல்லாம் ஓகே தான். நீ பண்ணது தப்புன்னு நான் உன்னை சொல்ல. ஆனால் விவேகானந்தர் ஆதியோகி ஸ்டாச்சு எல்லாரையும் உண்மையை சொல்லி கொடுத்துட்டாரியா? நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ ஒவ்வொரு ஆதியோகி ஸ்டாச்சுவும் 50 கோடியாவது செலவு பண்ணியிருக்கிற. நீ உண்மையான குருன்னா விவேகானந்தர் சொன்னது உண்மை, ரமண மகரிஷி சொன்னது உண்மை, ஓஷோ சொன்னது உண்மை, வேதாதி மகரிஷி சொன்னது உண்மை. இதெல்லாம் பெரிய குருங்க. அவங்க புக்கெல்லாம் நீ படிச்சிருக்கிறியா? ஓகே, படிக்க தேவையில்லை, நீ டைரக்ட் பர்செப்ஷன் பண்ண, ஓகே ஒத்துக்கிறேன். நீ என்ன சொல்லியிருக்கணும்? இவங்க சொன்னதெல்லாம் உண்மை சகோதரர்களை, இவங்க புத்தகத்தை படிங்கன்னு சொல்லியிருக்கணும். நான் அதை தான் சொல்லியிருக்கேன். நீ என்ன சொன்ன? ஓஷோ என்ன சொன்னார்? விவேகானந்தர் என்ன சொன்னார்? ரமண மகரிஷி என்ன சொன்னார்? வேதாதி மகரிஷி என்ன சொன்னார்? அது உண்மை, அதை படிங்கன்னு நான் சொன்னேன். அது போதும், அதை புரிய வைக்கணும். நீ 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆதியோகி ஸ்டாச்சுவெல்லாம் வச்சுருக்கியே, இது எல்லோரும் இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு. அப்போ உனக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லு. விவேகானந்தா மாதிரி உனக்கு கெப்பாசிட்டி இல்லை, ஓஷோ மாதிரி கெப்பாசிட்டி இல்லை உனக்கு. மகாத்மா காந்தியெல்லாம் எந்த ஆதியோகி ஸ்டாச்சுவெல்லாம் வைக்கல. உனக்கு கெப்பாசிட்டி இல்லை, ஆதியோகி ஸ்டாச்சு வச்சு நீ ஜனங்களை கூப்பிட்ட. எத்தனை கோடி செலவு பண்ண? ஒன்றுக்கும் 50 கோடி. அல்டிமேட் ரியாலிட்டி ஆதிசக்தி தான் அனைத்தையும் படித்ததுன்னு நான் சொல்கிறதுக்கு ஒரு பைசா செலவு பண்ணல. நான் உண்மையாக ஒரு பைசா செலவு பண்ணல. அப்போ நீ பெரிய குருவா, நான் பெரிய குருவா? உண்மையை சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் மட்டுமே போதும். உனக்கு எத்தனை ஃபாலோவர்? 10 மில்லியன் ஃபாலோவர். என்ன கிழிச்சிட்ட நீ? 10 மில்லியன் ஃபாலோவர் வந்த பிறகு தான் நீ காவேரி காலிங்கு, சேவ் த சாயிலெல்லாம் அது சொன்ன. நான் எதுவுமே அதெல்லாம் எனக்கு ஒரு ஃபாலோவர் கூட இல்லை. 250 பேர் தான் என் வீடியோ கேட்டிருக்காங்க. ஆனால் நான் சொன்னது உண்மை. அந்த உண்மையை சொல்கிறதுக்கு உனக்கு 5 மில்லியன் ஃபாலோவருக்கு அப்புறமா தான் நீ எல்லாம் எடுத்து விட்ற. 5 மில்லியன் ஃபாலோவரோட சப்போர்ட் வேணும் உனக்கு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. சோலோ உண்மையை சொல்லியாச்சு. ஆதியோகி ஆதிசக்தி தான் எல்லாம் படிச்சிச்சு. சரி, உயர்ந்த குரு நான் உன்னை விட. நீ வந்தியா என்கிட்ட? உன்னை விட ஒரு பெரியவர்னா நீ வந்தியா? உன் குரு நான். வந்தியாடா நீ? பணிவு இருக்குதா உனக்கு? பணிவு இருக்குதா உனக்கு? குரு துரோகி சத்குரு, குரு துரோகினி. குரு துரோகினா உனக்கு அந்த பாவத்தோட பலன் உண்டு. நீ பண்ணது ஓகே, அதுக்கு புண்ணியம் அனுபவி. ஆனால் பாவத்தை பண்ணிட்டியே. நீ பராசக்தி புள்ள தானே நீ? நான் பராசக்தி புள்ளப்பா. பராசக்தி கொடுக்குற பிரசாதத்தை தானே சாப்பிட்ற. குரு துரோகம் பண்ணக்கூடாது, குரு மதிக்கணும்னு தெரியல உனக்கு. நீ என்ன சொல்லி கொடுக்குறது? குரு துரோகி சத்குரு, ஈஷா ஃபவுண்டேஷன் சத்குரு, ஜக்கி வாசுதேவ், உன்னை தான்டா சொல்கிறேன். குரு துரோகி வா, திருவண்ணாமலையில் இருக்கிறேன் நான். வா, நான் யாரும் நீ சொல்ல மாட்டியா? நீ என் பேரை சொன்னால் தைரியம் வரணும் நாட்டில். உனக்கு தைரியம் இல்லையா என்கிட்ட வர்றதுக்கு? கோழையா நீ? ஆம்பளை இல்லையா? ஆம்பளை தானே இருந்தால் என்கிட்ட வாடி, வா. அப்புறமா தெரியும் நான் யாருன்னு, உலகத்துக்கு யாருன்னு தெரியும். என் பேரை சொல்கிறது உனக்கு தைரியம் இல்லை. ஈஷா ஃபவுண்டேஷனில் நான் வேலைக்கு அப்ளை பண்ணால் என்னையே ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ? ஏண்டா 50 கோடி செலவு பண்ணி நீ ஆதியோகி ஸ்டாச்சு வைக்கிற, அப்போ தான் ஜனங்க உங்ககிட்ட வராங்க. பாம்பாட்டி வேறு சர்க்கஸெல்லாம் பண்ணுறியே, பாம்பாட்டியா நீ?
விவேகானந்தர் பாம்பு வச்சு சக்ஸஸ் பண்ணாரா? ஸ்னேக்ஸ் அண்ட் மிஸ்டிசிசம் cannot be separated சொல்கிற முட்டாள். அப்போ வேதாத்ரி மகரிஷி சொன்னது என்ன? பயோ மேக்னட்டிசம், யூனிவர்சல் மேக்னட்டிசம். அவர் விவேகானந்தர் சொன்னது என்ன? என்னப்பா, மைக்ரோபாசம், மேக்ரோபாசம். அவங்கெல்லாம் சொல்லாத உண்மையை நீ சொல்லிட்டியோ. பர்செப்ஷன் ரொம்ப பீத்திக்கிறியே. என்ன பர்செப்ஷன்? நீ ஃபஸ்ட்டு குரு துரோகியாக இருக்காது. உன்னை விட உயர்ந்த குரு நான். ஒரு பைசா செலவு பண்ணாமல் யூடியூப் வீடியோ போட்டு ஒரு ஃபாலோவரும் இல்லாமல் எல்லாம் போட்டுக்க. உங்களுக்கு 10 மில்லியன் டீம் வச்சு நீ என்ன கழிச்சிட்ட? நீ 50 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்க. எனக்கு அந்த 50 கோடி ரூபாய் கொடுத்துருந்தா குருகுலத்தை ஸ்தாபனப்படுத்துவேன் நான். மோதிஜிக்கு என்ன சொல்லணும்னு சொன்னேன். நீ இந்த மெக்காலே சிஸ்டமில் படித்தவங்க என்ன முன்னேற முடியுமா? குருகுலத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னு எப்போ சொல்கிறேன்? அதை நான் சொல்லியாச்சு, ஏற்கனவே சொல்லியாச்சு. நான் எனக்கு ஃபாலோவர்ஸ் இல்லை. ஏப்பா உனக்கு 10 மில்லியன் ஃபாலோவர்ஸு, 10 மில்லியன் யூடியூப் வீடியோ வியூஸ் எல்லாம் இருந்தால் நீ பாப்புலரு. அரை உண்மை தான் சொல்லியிருக்க நீ. அதாவது பொய். ஹாஃப் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் அ லை. முழு உண்மை தான் உண்மை. மகாத்மா காந்தியோட பெரிய குருவானி பேச்சிலேயே உப்பு சத்தியாகிரகம் அதெல்லாம் பண்ணார் அவர். ஒரு வெப்சைட்டும் இல்லை, ஒரு பதவியும் இல்லை அவருக்கு. நீ வெப்சைட்டு ஒரு சோஷியல் மீடியாலாம் வந்த பிறகு தான் நீ பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த ஃபாலோவரும் கிடையாது. ஆதிசக்தி தான் அகிலத்தை படிச்சது, உன்னையும் என்னையும் படிச்சது எல்லாம் நான் உண்மையை சொல்லியாச்சு. நீ இப்போ கூட தெரிதலை, நீ அப்பவே தெரிதலை. நீ விவேகானந்தர் சொன்னது உண்மை, அதை பண்ணிங்கன்னு சொல்லணுமாச்சு. வேதாத்ரி மகரிஷி, விவேகானந்தர், ரமண மகரிஷி, ஓஷோ இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்தது உண்மை. சகோதரர்களே அதை படிங்கன்னு அவங்கள சொல்லியிருக்கணும். நீ ஒரு மாதம் பேராவது எடுத்தியா? நீ எடுக்கல. ஆதியோகி ஸ்டாச்சு வச்சிட்டேன். ஓகே, யூ வாண்டட் த ஹெல்ப் ஆஃப் ஆதியோகி ஸ்டாச்சு. ஓகே, ஒத்துக்கிறேன். யூ வாண்டட் 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் டு எஃபெக்ட் சேஞ்சஸ் ஆன் த அர்த். ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனால் உன்னை விட உயர்ந்த குரு நான். என்கிட்ட வந்தியா? மரியாதை கொடுத்தியா நீ? சரி, நித்யானந்தர் நல்ல டெக்னிக்கல் ஜீனியஸ், உன் அளவுக்கே ஜீனியஸ். அவரை காப்பாற்றுறதுக்கு நீ என்ன பண்ண? அவர் மேலே குற்றச்சாட்டுகள் போட்டப்போ நீ என்ன பண்ணுத? கோழை தான்டா நீ கோழை தான். நீ எவ்வளோ பெரிய குருவாக இருந்தால் என்ன? யூ cannot protect your fellow human beings. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் யூ பீங் ஹேவிங் so many followers? நித்யானந்தரை பற்றி நீ பேசுனது நான் கேட்கவே இல்லையாப்பா. அவர் இந்த நாட்டில் இருக்க வேண்டிய குரு. அவரை கூப்பிட்டு நீ என்ன முயற்சி பண்ண? மோதிஜிக்கிட்ட பேசுனியா? இல்லை ட்ரெடிஷ்னல் குருகுலம் ஸ்தாபனம் பண்ணணும்னு மோதிஜிக்கிட்ட பேசுனியா? இன்னும் எத்தனை மில்லியன் ஃபாலோவர் வேணும் உனக்கு அதை சொல்கிறதுக்கு? எனக்கு ஒரு 1000 ஃபாலோவர் கூட இல்லை. குருகுலத்தை ஸ்தாபனம் பண்ணணும், அதுக்கு ஃபண்ட்ஸ் கொடுங்கன்னு நான் மோதிஜிக்கு ஸ்பீச்சே போட்டாச்சு. மோதிஜி என்ன பண்ணணும்னு அட்வைஸ் கூட பண்ணியாச்சு. நீ பண்ணியா? அப்போ 10 மில்லியன் ஃபாலோவர் வச்சு நீ என்ன கிழிச்ச? நீ ஒரு பிரதமரை உன்னால் மாற்ற முடியல. அப்போ ஒரு ரேஞ்ச் கம்மி தானே. என் ரேஞ்ச் ஜாஸ்தி, அதிகம். அது என்கிட்ட தான் வரணும். அவர் தமிழ் பேசுறதுனா பரவாயில்ல, மொழி வேறு இருந்தால் என்ன? நீ குரு தான் ஒத்துக்கிறேன். அன்பே சிவம் வாழ்வே தவம். தமிழை ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். மாதா பிதா குரு தெய்வம். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இதெல்லாம் தமிழனுக்கு ஏற்கனவே தெரியும். மறந்துட்டுக்கிறாங்க. என்ன பண்ணுறது? மறந்துட்டுக்கிறாங்க. ஓகே, பரவாயில்ல. நீ ஆதியோகி சிவபெருமானோட ஸ்டாச்சு வச்சு நீ அவங்கள நல்ல பாதைக்கு கொண்டு வரல. ஓகே, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஆதிசக்தி பற்றி நீ ஒன்றும் பேசல. உனக்கு மகாத்மா காந்தி மாதிரியும் விவேகானந்தர் மாதிரியும் கெப்பாசிட்டி இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த காலத்தில் இருக்கிறவங்க சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல. அதுதான் நீ ஆதியோகி ஸ்டாச்சு வச்சுக்கிறது. ஒத்துக்கிறேன், நீ பண்ணது குற்றம் இல்லை. 50 கோடி செலவு பண்ணி உண்மை சொல்கிறதுக்கு பண்ணியிருக்கிற. அது மக்களோட தப்பு. குருங்களை மதிக்கிறது. நான் சொல்கிறேன், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருங்களை மதிக்கிறேன். குருங்களை மதிக்கிறதுனால தான் என் சீடர், அதாவது ஜக்கி வாசுதேவ் 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஸ்டாச்சு எல்லாம் வச்சுருக்குது. 50 கோடி மேலே, எத்தனை கோடியோ நான் கணக்கு பார்க்கல, எனக்கு தெரியாது. நீங்கள்லாம் குரு சொல்கிறத கேட்குறதில்ல. அதனால தான் அவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆதியோகி ஸ்டாச்சு வச்சுருக்காரு. ஏன்? மாதா பிதா குரு தெய்வம் அன்பே சிவம் வாழ்வே தவம் சொல்லியாச்சுல்ல. அதை கடைப்பிடிக்கிறது என்ன உங்களுக்கு? உங்கள் அப்பா அம்மாவை மதிக்கிறீங்களா நீங்கள்? இல்லை என்ன மாதிரி குருங்களை தான் மதிக்கிறீங்களா? அதனால தான் அந்த மனுஷன் ஆதியோகி ஸ்டாச்சு வச்சுது. ஏன்னா அவ்வளோ பெருசாக வச்சு அவ்வளோ கோடி செலவு பண்ணால் தான் நீங்கள் குருவை கவனிக்கிறீங்க. சர்க்கஸ் எல்லாம் பண்ணார் இருந்தாலும், பாம்பாட்டி வேலைலாம் பார்த்தாரு. உங்களால் தான் சகோதரர்களே, உங்களால். என்கிட்ட திட்டு வாங்கிக்கிறார் இப்போ. குரு துரோகின்னு. ஆமாம், குரு துரோகி தான். எல்லாம் பண்ணார் மனுஷன். சேவத சாயில் காவேரி காரியங்கள்லாம் பண்ணார். அதனால் எனக்கு குரு துரோகி தான் அந்த மனுஷன். ஏன்னா என்ன பண்ண இன்னும் பார்க்கல.
என்னை பற்றியும் உங்களுக்கு எல்லாம் சொல்ல, நான் வேறு மாதிரி என்னை பற்றி உங்கள்கிட்ட தான் சொல்ல. நான் என்னை பற்றி சொல்ல, அதுக்கு தான் குரு துரோகின்னு சொல்லியிருக்கிறது. என்னை வந்து பார்க்கவும் இல்லை. 10 மில்லியன் ஃபாலோவர் வச்சுன்னு எல்லாம் அக்காம்ப்ளிஷ் பண்ணுது. ஓகே, நான் அது தப்புன்னு சொல்ல. ஏன்னா ஜனங்களோட சப்போர்ட் வேணும். உங்களுக்காக தான் பண்ணிக்கிறார் அந்த மனுஷன். இருந்தாலும் நான் குரு துரோகின்னு திட்டுவேன். நான் குரு, இஸ் மை டிசைபிள், நான் திட்டுவேன். அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்கள் குரு பேச்சு கேளுங்க. லிசன் டு சத்குரு அண்ட் ஆல்சோ லிசன் டு மீ. சரி, இன்னும் நான் சர்க்கஸ் பண்ணமாச்சு, பாம்பெல்லாம் வச்சு ஆட்டம் காமிச்சு உங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணமாச்சு. அதில் அவர் பண்ணது உங்களுக்கு தான் தப்பு, உங்களுக்கு தான் மெயின் தப்பு. விவேகானந்தர் சொல்கிறப்பெல்லாம் கொஞ்சம் அழுக்கு கம்மி உங்கள்கிட்ட. விவேகானந்தர் இருந்தப்பெல்லாம் உங்களுக்குள்ள அழுக்கு கம்மி. ஒருத்தர் வந்து யாரோ பாலகங்காதர் திலக்கையாவோ யாரோ ஒருத்தர் கேட்டாங்களாம் சுவாமி விவேகானந்தரை, ஐயா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் எப்போ வரணும்? அவர் சொன்னார், நான் வேணுமா தான் இப்போயே வரும், ஆனால் மக்கள் ரெடி இல்லை, அதுக்கு தயாராக இல்லை சுதந்திரத்தை வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டாராம். அதே மாதிரி இப்போ கூட தயாராக இல்லை. நீங்கள் அழுக்கு விவேகானந்தர் இருந்தப்போ அந்த ஆன்மாக்களோட அப்போ தூய்மை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. வர வர உங்கள் தூய்மையெல்லாம் போயிடுச்சு, துச்ச நிலைக்கு போயிட்டீங்க, அழுக்காயிட்டீங்க. அதனால் ஜக்கி வாசுதேவ் மை டிசைபிள் ஆதியோகி ஸ்டாச்சு வச்சு பாம்பாட்டி வேலை சர்க்கஸ் வேலைலாம் பண்ணமாச்சு. உங்களுக்குள்ள அழுக்கு ஜாஸ்தி. உங்களை அட்ராக்ட் வர பண்ணணும். இப்போ ரியாலிட்டிக்கு ஆதிசக்தி அன்னையை பற்றி சொல்லிட்டு அட்ராக்ஷன் வர பண்ணணும். ஆதிசக்தி அன்னை தான் இந்த அகிலத்தையே படிச்சது, தெரிஞ்சுங்க. நான் அந்த டான்ஸில் ஆட மாட்டேன். சட்டை கூட போடல, ரமண மகரிஷி மாதிரி சட்டை கூட போடல. நான் சாதாரண அந்த மாதிரி சர்க்கஸ்லாம் நான் பண்ணுறதில்ல. நான் சொன்னால் கேட்கணும். ஒரு சத்குருவே என்கிட்ட வரணும், நான் சொன்னால் கேட்கணும். அதுக்கு தான் குரு துரோகின்னு சொல்லுது. குரு துரோகி தான் சத்குரு. உங்களுக்கு குரு, ஆனால் எனக்கு குரு துரோகி. ஆமாம், அந்த குரு துரோகினா பாவத்தை சுமந்து தான் ஆகணும், யாருன்னா இருக்கட்டும். குருவுக்கு துரோகம் பண்ணால் அவ்வளோதான். சரி, ஆல் ரைட். நெக்ஸ்ட் தாஜி ஈஷா ஃபவுண்டேஷன் முடிச்சா? ஓகே தாஜி, ஏன்பா விஸ்பர்ஸ் ஃப்ரம் த பிரைட்டர் வேர்ல்டு யார்ப்பா வந்து விஸ்பர் பண்ணுறது? ஏன்யா எனக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகாதுக்கு முன்னால் நானே 4000 ரூபா 3000 ரூபா கொடுத்து அந்த விஸ்பர்ஸ் ஃப்ரம் த பிரைட்டர் வேர்ல்டு 2 வால்யூம் வாங்கியிருக்கிறேன். அதில் ஃபுல்லு உடாங்ஸ், அதாவது லோக்கல் பாஷையில் சொல்லணும்னா உடாங்ஸ், பொய். விஸ்பர்ஸ் ஃப்ரம் த பிரைட்டர் வேர்ல்டு எல்லாமே பொய் தான். யாரையா வந்து விஸ்பர் பண்ணுது? விஸ்பர் வர தேவையோ நீங்கள் கூட என்ன பண்ணீங்கன்னா அதே தப்பு தான் பண்ணியிருக்கிறேன். விவேகானந்தர் சொன்னதுன்னா, வேதாதி மகரிஷி ஐயா சொன்னதுன்னா, அவர் சொல்லாத உண்மையை நீங்கள் சொல்லிட்டீங்களோ? எல்லாம் புட்டு வச்சுருக்காரு. எல்லாம் நீங்கள் என்ன சொல்லணுமாச்சு? இப்போ வந்து மாடர்ன் குருங்க, சோகால்டு குருங்க அவார்டு வாங்கினா ஓடிடுறீங்க ஐயா. அந்த அவார்டுக்கு கரெக்டாக வேலை காசெல்லாம் வேறு. ஓகே, இவர் ஈஷா ஃபவுண்டேஷன் காசெல்லாம் வாங்கியிருக்காரு, தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கான வேலையை பார்க்கணும். ஓகே, பார்த்துருக்காரு கூட, ஆனால் குரு துரோகி தான் சத்குரு. ஃபார் மீ இது குரு துரோகி. யூ தாஜி, யுவர் ஆல்சோ குரு துரோகி. யூ நோ ஹூ ஐ ஆம். What more do you want to announce who I am? Tell Modi ji who I am. Why it is important to obey me? The entire nation, in fact the entire world. என்னை எதுக்கு மதிக்கணும்? என் சொல்கிற பேச்சு எதுக்கு கேட்கணும்? உலகமே, புட்டினாக இருக்கட்டும், டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், என் பேச்சை கேட்கணும். அது உண்மை தானே? எப்போ சொல்கிறீங்க? உலகம் அழிஞ்சு போயிருக்கா? பிரசாதம் சாப்பிடல, பராசக்தி அன்னை கொடுத்த பிரசாதம் சாப்பிடல. பிரசாதம் சாப்பிட்டா பராசக்தி தன்மை உள்ளே வரணுமே. ஏன் பயந்தாங்கொழிங்களா? சத்குரு, நீ பாம்பை வச்சு வந்தா வித்த காமிக்கலாம். பயந்தாங்கொழி தான் ஏன் நீயும்? தாஜி நீயும் பயந்தாங்கொழி தான். என்னப்பா, மகாபாரதம் உண்மையாக நடந்துச்சா? ராமாயண யுத்தம் நடந்துச்சா? கம்சன் இருந்தானா? ராவணன் இருந்தானா? ஏன் போய் சொல்கிறீங்க? உண்மையை சொல்லுங்கள். அதெல்லாம் நடக்கவே இல்லை. அப்போ பிரம்மகுமாரி சமாஜ் சொல்கிறதெல்லாம் சிஸ்டர் சொல்கிறதெல்லாம் பொய்யா? மகாபாரதம் யுத்தம் நிஜமாக நடந்துச்சா? கம்சன் இருந்தானா? கம்சன் இருந்தானா? கிருஷ்ணா கொள்றதுக்கு ட்ரை பண்ணானா கம்சன்? ஏன் பொய் சொல்கிறீங்க? உண்மை பொய் சொல்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்னப்பா பீடம்லாம் கொடுத்து உங்களுக்கு அவார்டெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அப்போ உண்மை சொன்ன எனக்கு என்ன தரணும்? ஏன் உண்மை சொன்ன ஆதிசக்தினா நீ விளக்கிருக்கிறியா? நீயும் சரியாக விளக்கலை, சத்குருவும் சரியாக விளக்கலை. விளங்கிடும் நாடு. உண்மையை சொல்லனா அது பொய் தான். உண்மையை சொல்லனா அது பொய் தான். அரை உண்மைலாம் கிடையாது, ஆஃப் ட்ரூத்தெல்லாம் கிடையாது. முழு உண்மை தான் உண்மை. அந்த முழு உண்மையை ஒரு பைசா இல்லாமல் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஆதிசக்தி என் யூடியூப் வீடியோலாம் பார்த்துங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணி ரவிகாந்த் அசோகன் டைப் பண்ணால் ரவிகாந்த் அசோகன் ASOKAN
ரவிகாந்த் அசோகன் டைப் பண்ணால் 2 சேனல் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் கேளுங்க. அதுதான் உண்மை, அல்டிமேட் ரியாலிட்டி. இந்த சத்குருவும் ஏன்னாப்பா தாஜி சொன்னதெல்லாம் ஹாஃப் ட்ரூத், அவ்வளோதான். ஆதிசக்தி பற்றி சரியாக சொல்லவே இல்லை. அப்போ எப்படி முழு உண்மையாகும்? எனக்கு ஆதியோகி ஸ்டாச்சு எல்லாம் தேவையில்லை, ஒரு பைசா பணம் தேவையில்லை, உண்மையை சொல்லியிருக்கேன் நான். அதுதான் அஸ்லி குரு. குரு துரோகி நம்ம தாஜியும். இந்த விஸ்பர்ஸ் ஃப்ரம் த பெட்டர் வேர்ல்டு யாருப்பா சொன்னது வந்து விஸ்பர் பண்ணுறது? யார் பாபுஜி வராரா? விவேகானந்தரெலாம் வந்து சொல்கிறாரா? எங்கே என்கிட்டலாம் வரல விவேகானந்தர். அது எப்படியா குரு? நான் உங்களை விட பெரிய குரு என்கிட்டே வரல, உங்கள்கிட்டலாம் வந்துட்டாங்களா? ஏய், நீ ஊரை ஏமாற்றலாம். ஃபண்ட்ஸ் வேணும்னா வேறு விதமாக கேடு. விஸ்பர்ஸ் ஃப்ரம் த பிரைட்டர் வேர்ல்டுன்னு கேஸ் போட்டுருவோம் மேலே நான். ஐ கேன் சூ யூ தாஜி. யூ பெட்டர் கம் அண்ட் ஃபால் அட் மை ஃபீட். யூ சத்குரு ஆல்சோ ஃபால் அட் மை ஃபீட். ஆமாம், குரு துரோகிங்களா, காலில் வந்து விடுங்கடா. ஏன்னா விஸ்பர்ஸ் ஃப்ரம் த பிரைட்டர் வேர்ல்டு பகவத்கீதை. யுத்தமே நடக்கணும்னா பகவத்கீதை எங்கே? ஏய், நீ உலகத்துலலாம் போய் சொல்லலாம், என்கிட்ட போய் சொல்ல முடியாதுடி. உண்மையை நான் சொல்லியாச்சு. அப்போ பிரம்மகுமாரி சிஸ்டர்ஸ் எல்லாம் போய் சொல்கிறாங்களா? கிருஷ்ணா இருந்த காலத்தில் வந்து மகாபாரதம் யுத்தமே நடக்கல. ஏன் தெரியா? அது சத்தியுகம். சத்தியுகத்தில் எங்கே யுத்தம்? சத்தியுகம்னா எல்லோரும் நேர்மையாக இருந்துக்கிறாங்க. அப்போ கம்சனே பொறுக்கலை. ஏய், உங்கள் லாஜிக்கே சரியில்லை. இதே தெரிஞ்சது மக்களே, சகோதரர்களே புரிஞ்சுங்க. கிருஷ்ணய்யா பிறந்தப்போ எல்லாரும் சத்தியுகத்தில் இருந்திருக்கிறாங்க. அந்த சத்தியுகத்தில் தூய்மை தான், ஒருத்தரும் அழுக்கான ஆத்மா இல்லை. அப்போ எப்படியா யுத்தம் நடந்துச்சு? பகவத்கீதையே நடக்கலை. ஏன்னா மகாபாரதமே நடக்கலையா? அது சீனே வரல. எல்லாம் பொய் சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. பொய் சொல்லுறதும் இவங்களுக்கு பத்மபூஷன் என்னென்னவோ அவார்டுங்கள்லாம் நம்ம தாஜிக்கு, இவருக்கு யாருப்பா நம்ம சத்குருக்கெல்லாம். அப்போ உண்மை சொன்னதுக்கு எனக்கே நான் பண்ணணும். எனக்கு அவார்டுக்காகலாம் நான் பண்ணல. இவங்களும் ஒன்றும் அவார்டுக்காகலாம் ஒன்றும் பண்ணல, கடமையாக தான் செஞ்சாங்க. ஆனால் முழு உண்மையை சொல்லி, அதாவது போய் தான் சொல்லிக்கிறாங்க அவங்ககிட்ட. பகவத்கீதை நடந்துச்சு அதெல்லாம். விவேகானந்தர்லாம் என்ன சொன்னது? செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் காட் ரியலைசேஷன். விவேகானந்தர் சொன்னது உண்மை, வேதாதி மரிசி சொன்னது உண்மை. அதை அவங்க புத்தகத்தை படிங்க, அவங்க ஆசிரமத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இவங்க தனியாக ஆசிரமத்தை கட்டி எல்லாம் ஓகே, குரூப் மெடிடேஷனாக பண்ண வச்சுருங்க, ஓகே, தவறு கிடையாது. ஆன்மீக வளர்ச்சியை முன்னேற்றத்தை இவங்க வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் குரு துரோகிங்க, நான் சொல்கிறது கேட்கல. நான் வந்த பிறகு இவங்கெல்லாம் என்கிட்ட வரல, குரு துரோகிங்க. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஏன்ப்பா ஸ்ரீ ரவிசங்கர் ஏயா சுதர்ஷன் கிரியா சொல்லி கொடுத்த, ஓகே. போய் அந்த நாட்டுங்கக்கிட்டலாம் லியேசன் பண்ண, ஓகே. நான் என்ன மதிச்சியாயா நீ? பெங்களூர்லேயே இருக்கிறேன் நான். பெங்களூர்லேயே பிறந்து நான் 44 வயசு பெங்களூர்லேயே இருந்தேன். இப்போ தான் திருவண்ணாமலைக்கு வந்துக்கிறேன். என்ன மதிச்சியா நீ? உங்கள் ஆர்கனைசேஷன்லேயும் வேலை கேட்டேன் நான், கொடுத்தியா? கொழுப்பு 3 பேருக்கும் கொழுப்பு, குரு துரோகிங்களாம். ஈஷா ஃபவுண்டேஷன்லேயும் வேலை கேட்டேன். தாஜிக்கு எத்தனை இமெயிலையா அனுப்புறது உனக்கு? நீ எவ்வளோ பெரிய குருவாயிட்டியா? அது அவ்வளோ பெரிய ஆளாகிட்டியா நீ? உன் குரு நான், என் இமெயிலை கூட ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டியா? பயந்தாங்கோழி, 3 பயந்தாங்கோழி. தேமானிங்களா வந்து காலைல விழுங்கடா. ஆமாம், இன்னும் அது பெங்களூர்லே ஒருத்தர் நவராஜங்க தாங்கடா. அந்த ஆள் பாரு, பெங்களூர்லேயே இருக்கிறார் ஸ்ரீ ரவிசங்கர். என்னை வந்து பார்க்கல. நான் போய் வேலை கேட்குறேமா உங்ககிட்ட தான்? ஏய், ஓரளவுக்கு தானே அகம்பாவம் உங்களுக்கும். அது உங்கள் பேர் புகழ் தான் உங்களெல்லாம் இவ்வளோ பண்ணியிருக்குது. பணிவு பராசக்தி புள்ள வந்திருக்கிறேன் நான். பணிவோடு என்கிட்ட வாங்க, வந்து காலில் விடுங்கடா. என்னது பொய் சொன்னதுக்கு உங்களுக்கெல்லாம் அவார்டு வரியா? மக்களுக்கு உண்மையை சொல்லணும். அதுதான் விவேகானந்தர் வேதாதி மரிசியும் சொல்லிட்டாரு, ரமண மரிசி எல்லாம். நீங்கள்லாம் வந்து புதுசாக சொல்கிறது. ஓஷோ கூட சொல்லிட்டாரு. ஓஷோ சொன்னது எடுத்து சொல்லணும், எது சொல்லிக்காது விளக்கணும். விவேகானந்தர் சொன்னது விளக்கணும். நீங்களே புதுசாக எதாவது பண்ணியிருக்கிறீங்க, பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ அவங்களாம் முட்டாளாடா? ஏய், அவங்களாம் முட்டாளல்ல. ஏண்டா அவங்க அவ்வளோ அந்த ஆதிசக்தி அவங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்து ஜென்மத்தை கொடுத்து அவ்வளோலாம் சுமை தாங்கி அவங்க தியாகத்தை பண்ணி எல்லாம் சொல்லி கொடுத்து போயிருக்கிறாங்க. ஏன் மகாத்மா காந்தியை சத்தியமேவ ஜெயத்தே அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. Earth can provide for every man's needs, it cannot provide for people's greed. அது மகாத்மா காந்தி ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அதை வச்சு நீ என்ன சொல்லிக்கணும்? மகாத்மா காந்தி எப்படி சொல்லினாரு, அதனால் நம்ம மண்ணை வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கணும். அவர் சொல்கிறத வச்சு நீங்கள் அதை சொல்லிக்கணும். அவர் சொன்னதை கடைப்பிடிங்க, சத்தியமேவ ஜெயத்தே. விவேகானந்தர் என்ன சொன்னார்? செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் காட் ரியலைசேஷன். வேதாதி மரிசி ஐயா என்ன சொன்னார்? பயோ மேக்னட்டிசம், யூனிவர்சல் மேக்னட்டிசம், விந்து சக்தினா என்ன, அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாருல்ல. எத்தனை த யூனிட்ஸ் ஆஃப்
white energy used to even taste food for respiration, blood circulation, வெப்போட்டம் காற்றோட்டம் என்னப்பா ரத்த ஓட்டம் அதெல்லாம் பேசிட்டார்ல வேதாதி மகரிஷி ஐயா. அதுதான் பேசிக்ஸு. அதை அந்த புத்தகத்தை படிங்கன்னு சொன்னீங்களாடா நீங்கள்? பகவத்கீதையா தேமானிங்களா? இந்த ஆள் ஒன்றும் கம்மி இல்லை. 3ங்களும் சரியில்லை. நீங்கள் குரு துரோகிங்களா? ஏன்டா உண்மையை சொல்லிட்டு உங்களுக்கு ஆதியோகி 50 கோடி ரூபாய் ஆதியோகி ஸ்டாச்சு வருமா? அதோடு இப்போ இருக்கிற ஆன்மாங்க அழுக்கானதுக்கா சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல, மாதா பிதாவும் மதிக்கிறதே இல்லை. மொபைல் இருந்தால் மொபைல் மங்கீஸ் இப்போ இருக்கிறதுங்கெல்லாம் மொபைல் மங்கிங்க தான். பஸ்ஸில் உட்காந்தா பக்கத்தில் பேசிக்கிறது மொபைல் மங்கிங்க. ட்ரெயின்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் உட்காந்தா பேசுவாங்க மொபைல் மங்கீஸ். மனிதர்களா மொபைல் மங்கீஸ்கள் ஆகிட்டீங்க நீங்களாம். எதுக்கு எடுத்தாலும் MMMடா மணி மொபைல் மங்கீஸ். 4M மணி மாங்கர் மொபைல் மங்கீஸ் ஆகிட்டுக்கிறீங்க நீங்களாம். பணம் நலிறீங்களா? டேய், அதுவும் வீட்டில் மார்பிள் போட்டு கட்டிட்டா போதும். இது ஏன் வீடு அதுக்கு கிரகப்பிரவேசம் வச்சு இருக்கிறவங்களுக்கே தட்டெல்லாம் கொடுத்து புடவெல்லாம் கொடுத்து சோக்கி பண்ணுறீங்க. டேய், இல்லாதவங்களுக்கு கொடுங்கடா. டேய், இல்லாதவங்களுக்கு கொடுங்க. உங்களை தட்டி கேட்கணும். தட்டு கொடுக்குறீங்களா சோக்கி பண்ணுறதுக்கு? கார் ஒன்று இருந்தால் போதாதோ? 4 நாள் கார். நானே என் ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணுறது குருவாக இருக்கிறேன். நான் செய்கிற ஃபோட்டோ ஃப்ரேமை, அதாவது ஆன்மீக செய்திகளை எழுதி ஆதிசக்தி பற்றியெல்லாம் எழுதி இதை பேமானிங்க பண்ணாததை நான் பண்ணி என் காசு போட்டு, வேறவங்க காசு இல்லை, என் காசை போட்டு அந்த ஃப்ரேமை தயாரித்து ஃபோட்டோ ஃப்ரேமு தயாரித்து நான் பெங்களூரில் என்னப்பா ஒரு இடம் இருக்குது, வர்கோ நகர் இல்லையா, ஏதோ ஒரு இடம் டிசி பாளையாக்கிட்ட நானே சுயமாக போய் ஒரு வீட்டை பார்த்துருக்கேன். பங்களா உள்ளே போனால் 4 காரு. உள்ளே போனால் வரவேற்க கூட இல்லையா? கொழுப்பு அகம்பாவம். 4 காரு. ஊதியங்களுக்கு 4 காரு. ஆனால் ஏன்னா நாகரீகம் இல்லை. 4 கார் தான் இருக்குது. நாகரீகம் இல்லையா? நாகரீகம் இல்லாதவங்க 4 கார் வச்சுருந்தாங்கன்னா 40 கார் வச்சுருந்தாங்கன்னா. ஓஷோ வச்சுருந்த ரோல்ஸ் ராய்ஸ் அது வேறு. குருவை மதிக்கணும்னு சொல்கிறதுக்காக ஓஷோ வச்சுருந்து குருவை பண்ணுறதெல்லாம் திரஸ்காரம் பண்ணாதீங்கடா. குரு என்ன பண்ணுறாரு உங்களுக்கெல்லாம் தெரியாது. குரு ஞானி. அவர் பார்வையும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. குருவை நீங்களாம் ஜட்ஜ் பண்ணாதீங்க. மூதேவிங்களா? குரு டஸ் நாட் ஜட்ஜ் யூ. நீங்கள் குருவே ஜட்ஜ் பண்ணீங்களா? அழுக்கு. ஆதிசக்தி ரூபங்களாக இருக்க வேண்டிய நீங்கள், ஆதிசக்தி சுரூபமாக இருக்க வேண்டிய நீங்கள் அழுக்காயிட்டுக்கிறீங்க. ரொம்ப அடங்குங்க. நான் வந்தாச்சு, அடங்குங்கடா. எல்லாரும் சொல்கிறேன், அடங்குங்க. ஏன்டா ஃபஸ்ட்டு மூதேவிகளா நீங்கள் அடங்குனா தானே இவங்களாம் அடங்குவாங்க. அடங்காத அறியாதீங்க. சத்குரு, தாஜி, அப்புறமா ஸ்ரீ ரவிசங்கர் அடங்கா போயிடாதீங்களா? மூதேவிங்களா? பேமானிங்களா? இன்னும் எதனா வேறு மாதிரி திட்டத்துக்குள்ளே என் காலில் விடுங்க. திருவண்ணாமலையில் வேடியப்பனூரில் இருக்கிறேன், அருணாச்சலா ஸ்கூலுக்கிட்ட காலில் விடுங்களா? மூதேவிங்களா? நீங்கள் ஏன் காலில் விழுந்தாங்க தான் நான் யார், குரு சொல் பேச்சை எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பெரிய மாற்றம்லாம் உருவாகும். இங்கே தமிழ்நாட்டில் பல இடத்துல உலகத்துலலாம் என்னென்னா பூகம்பம் அது இதெல்லாம் ஆகிற வாய்ப்புகள் உண்டு. சுனாமிகள் ஆகும். ஏன்னாப்பா வால்கனோஸ் கூட வரும். ஏன்னா குளோபல் வார்மிங் முத்தி போச்சு, வெப்பம் முத்தி போச்சு. நிறைய அசம்பாவிதெல்லாம் ஆகும். நேச்சுரல் கிளாமிட்டிஸ் அதெல்லாம் ஆகும். நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? evacuate free people from danger zones, disaster prone zones, move them to cities or other places which are free from disasters. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன எப்போ சொல்கிறீங்க? உலகம் அழிதுக்கு வேடிக்கை பார்க்குறீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்ல வேண்டியதை சொல்லுங்கடான்னா இது தேவையில்லாதெல்லாம் சொல்லிக்கிறீங்க நீங்கள். நீங்கள் சொல்கிறது எதுவுமே கடைப்பிடிக்க முடியாது. ஏன்பா சத்குரு, உனக்கே உதாரணம் சொல்கிறேன். மண் சுத்தமாக இருந்தால் தானே அதில் ஆர்கானிக்ஸ் விதை போட்டாலும் நல்லா வரும் செடி. மண்ணே சுத்தமாக இல்லைன்னா அதில் என்ன போட்டாலும் அது கெட்டு போங்க ஐயா. அதே மாதிரி மனுஷன் சுத்தமாக இல்லை. இப்போ மனுஷனை சுத்திகரணம் பண்ணுங்கள். கிளென்சிங் த சாயில், கிளென்ஸ் த ஹியூமன் பீயிங்ஸ். அதில் நம்ம பையன் தாஜி ஓகே க்ளீனிங், பர்சனல் க்ளீனிங் மெத்தட் கொடுத்துருக்காரு. ஹார்ட்ஃபுல்னஸ் க்ளீனிங். ஐ ரெக்கமெண்ட் ஹார்ட்ஃபுல்னஸ் க்ளீனிங் சிஸ்டம், ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சிஸ்டம் டு த என்டையர் வேர்ல்டு. பர்சனல் க்ளீனிங் ஒன்று இருக்குது. கைடட் க்ளீனிங், ஹார்ட்ஃபுல்னஸ் கைடட் க்ளீனிங் போட்டிங்கன்னா எல்லா மொழியிலையும் வருது. ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், தமிழ் எல்லா மொழியும் ஹார்ட்ஃபுல்னஸ் கைடட் க்ளீனிங்கும் ஹார்ட்ஃபுல்னஸ் கைடட் மெடிடேஷன் இருக்குது. ஹார்ட்ஃபுல்னஸ் கைடட் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஹார்ட்ஃபுல்னஸ் கோல்டன் க்ளீனிங்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் பண்ணுங்கள். ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ரேயர் மட்டும் பண்ணாதீங்க. ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ரேயர் வேண்டாம். நான் வேறு ப்ரேயர் தரேன், அதை பண்ணுங்கள். ஒரு என்ஜிஓ இல்லாமல், ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல்
யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் சோலோவாக நான் எல்லாம் ஒன்றுமே சொல்லிக்கிறேன், ஒரு பைசா செலவு பண்ணாமல். இந்த மூதேவிங்க இவ்வளோலாம் செலவு பண்ணி இவ்வளோ மாற்ற முடியல. ஏன்னா நீங்கள் மகா மூதேவிங்க, இவங்க தூய்மையானவங்க. தூய்மை என்ன குரு துரோகம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அதை வேணும் நான் மன்னிக்கிறேன், என் காலில் வந்து விழுட்டேன், மன்னிக்கிறேன். நான் பெரிய தப்பு ஒன்றும் பண்ணல. இவங்க குரு துரோகம் பண்ணக்கூடாது, எனக்கு பெருசு தான் அது. ஏன்னா குருன்னா மதிக்கணும். பேமானிங்க ஒன்று கூட என்ன இன்னும் ஃபோன் கூட பண்ணி பேசல. பேமானிங்க மூதேவிங்க, நான் அவங்கள திட்டுவேன். அந்த மாதிரி தான் நீங்கள் மகா மூதேவிங்க. அழுக்கு ரொம்ப ஆயிடுச்சு உங்களுக்கெல்லாம். சாதாரண மக்கள் தான் அழுக்கு ரொம்ப ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பணிவாக இருக்கணும். உங்களுக்கு தூய்மைலாம் என்னன்னு தெரியல. எப்படா தெரியும்? ஒரு ஜீவனை கொண்டு நான்வெஜ்லாம் சாப்பிட்றீங்களே, மீன் ஆகட்டும், கறி ஆகட்டும், மாமிசம் ஆகட்டும், ஏதாவட்டும் இருக்கும். ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டா வேறு உயிரில் எங்கே மதிக்க முடியும்? அது கோழி, ஆடு. அதே மாதிரி தான் மனுஷனையும் ட்ரீட் பண்ணுறீங்க நீங்கள். யாருன்னா சாப்பிட்டேன் எதனா போட்டோ அதுக்கும் கறி சோறு வேணுன்றீங்கடா. சரியானவங்களாகிறீங்க. காய் தான் துப்புறோம் உங்களெல்லாம். ஏய், திருக்குறளில் என்ன இருக்குது? ஐயா திருவள்ளுவர் என்ன சொன்னார்? கறி சாப்பிட்றது வந்து என்னப்பா புணத்தோட புண்ணை சாப்பிட்றது மாதிரின்னு. இங்கே இருக்கிறவங்கள நம்ம தமிழ் சகோதரர்கள் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறதில்ல. தமிழ்நாட்டில் கறி எப்படியா வேகுது? அதுக்கு தான் வெப்பம் வேகுதியா? இங்கே உங்களுக்குள்ள அழுக்கு தான் வெளியவோ தெரியுது. எவ்ரி திங் இஸ் மேனிஃபெஸ்டட் இன் த மைண்ட் ஃபர்ஸ்ட், தென் இன் த ஃபிசிக்கல் ரியாலிட்டி. அழுக்கு இந்த உங்களுக்குள்ள அழுக்கு இருந்தால் வெளியவும் அழுக்கு தான் இருக்கும். ஏன்னா வீடு அழுக்காக தான் வச்சுக்கோங்க. இந்த பூமி நம்ம வீடு, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த பூமி நம்ம வீடு. அதை சுத்தம் பண்ணுங்க. ஏன் அதில் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வேஸ்ட்டு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இல்லை அதெல்லாம். டெவல்யூஷன் ஒரு வேர்டு வந்து அதுதான். டெவிலேஷன். ரெவல்யூஷன் கிடையாது, டெவிலேஷன். அது டெஸ்ட்ரக்ஷன், இண்டஸ்ட்ரியல் டெஸ்ட்ரக்ஷன். ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியல் டெஸ்ட்ரக்ஷன். மெக்காலி சிஸ்டம், மக்கு சிஸ்டம். யாது மக்கா ஆகணும்னா மக்கா வரதுக்கு லட்சமாக கொடுத்து ஐஐடி, அந்த ஐடி, இந்த ஐடி, ஐஐடி, நீட்டு. ஏன்னா நீட்டுறீங்களா ரொம்ப? உங்கள் நாக்கை நீட்டுறீங்க ரொம்ப. பேச்சு தான். குரு பேசுகிறது வேறு, வெறும் வாய் பேச்சு. ஆக்ஷனில் ஒன்றும் இல்லை. இந்த பார்ட்டி, அந்த பார்ட்டி, பிஜேபி, காங்கிரஸ்ஸு, நல்லா பார்ட்டி வச்சு நல்லா பராசக்தி கொடுத்த பிரசாதத்தையும் பழனி பஞ்சாமிரத்தையும் சாப்பிட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும் யோசிங்க. எல்லாம் ஒற்றுமையாக சகோதரர்கள், பராசக்தியோட பிள்ளைகள். அவங்க தான், அவ்வளோதான் உங்கள் குவாலிஃபிகேஷன். உங்களோட ஐடென்டிட்டி என்ன? பராசக்தியோட பிள்ளைகள். நாம் அன்னை பராசக்தியோட பிள்ளைகள். பாசம், நேசம், பண்பாடு, பணிவு, புத்துணர்ச்சி, இதெல்லாம் எல்லோருக்குள்ளும் இருக்கணும். நான் பிரதமர், நான் எம்எல்ஏ, நான் அது இது எல்லோரும் என்கிட்ட வரணும், அப்புறமா தான் சொல்யூஷன் கொடுக்கணும்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு புத்தி இருக்குதுல்ல. இப்போ அருணாச்சல் பிரதேசில் என்ன ஆச்சு? வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்தப்போ என்ன பண்ணோம்? அங்கேருந்து வெளியே வரணும். அவங்க வெளியே வந்து தமிழ்நாட்டுக்கும் வரலாம், கர்நாடகாவுக்கும் வரலாம், பஞ்சாபுக்கும் போகலாம். சகோதரர்கள் நம்ம என்ன பண்ணணும்? வாங்க எங்கள் வீட்டில் தங்குங்க, நம்ம நாட்டில் தங்குன்னு வர வைக்கணும். பண்ணிங்களாயா? எங்கே உங்களுக்கு பாசமே இல்லையே? கறி சாப்பிட்ற உங்களுக்கு எங்கேயா உயிரோட மதிப்பு தெரியும்? கோழியை எப்படி வெட்டி சாப்பிட்றீங்களோ, ஆடை எப்படி வெட்டி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி அவசியத்தாண்ணா. சரி இருக்கட்டும். எடரா கபாபு போடுறாங்க, கபாபு, கீரை, கீரை வேக வச்சு எல்லாம் சாப்பிடுங்க, கட்டுன்னு கட்டுவீங்க. அருணாச்சல் பிரதேசம் செத்தா உங்களுக்கு என்ன ஆகுதுங்க? நல்லா பால், டீ எல்லாம் போட்டு எல்லாம் காஃபி எல்லாம் குடிச்சு அப்படியே குப்பரை படுப்பீங்கய்யா. அதுதான் உங்களுக்கு இருக்குது மனிதநேயம். வலிக்கணும், துடிக்கணும். அங்கே டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. தெய்வீகம், தூய்மை என்ன அருணாச்சல் பிரதேசில் அதிர்ச்சியான இங்கே உங்களுக்கு வலிக்கணும். வாங்க நம்மக்கிட்ட வாங்கன்னு தமிழர்கள் கூப்பிடணும். அதுதான் என் தமிழர்கள் பண்பாடு. அன்பே சிவம் வாழ்வே தவம், யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற. அதெல்லாம் சொல்கிறீங்க, அவ்வளோதான். கடைப்பிடிக்கணும். கூப்பிட்டீங்களா அருணாச்சல் பிரதேசில் இருக்கவங்கள? கூப்பிடணும். நம்ம நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லணும். பாகிஸ்தானில் அவன் எதனா அவனுக்கு துன்பம் ஆச்சுன்னா அவனையும் கூப்பிடணும், வாங்க நம்மக்கிட்ட வாங்கன்னு. அதுதானே என் மனிதனையும். பாகிஸ்தானும் அது ஒரு பகுதி, அவ்வளோதான். பாகிஸ்தானி கிடையாது, ரூசி கிடையாது, அதான் ரஷ்யன் கிடையாது, அமெரிக்கன் கிடையாது. அனைவரும் பராசக்தி பிள்ளைகள். பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கடா. பேராசைப்படாதீங்க. நீங்கள் கெட்டுதே பேராசனால தான். பேராசனால தான் நீங்கள்லாம் நாசமாக போனது. ஏண்டா பேராசை? அந்த பராசக்தி அன்னை பராசக்தி ஆதிசக்தி கொடுக்குற ஏன்னாப்பா அமிர்தமான உணவை உண்ணு, அறுசுவை உணவு உண்டு, பஞ்சாமிரதம் உண்டு, பராசக்தியை பாடிக்கிறீங்கடா. யூ அப்ரிஷியேட் த கிரியேட்டர். ஒவ்வொரு செடியும், ஒவ்வொரு கொடியும், ஒவ்வொரு தானியமும் உங்களால் தயாரிக்க முடியுமா? அதுதான் அற்புதம்.
அன்னை படித்த அகிலம் அற்புதம் அற்புதம். இந்த உடலும் அற்புதம், அனைத்துமே அற்புதம். இசை ஒரு இசைதான் இது. இசையில் நீங்கள் 8 பில்லியன் சுரங்கள். ஒரு சுரம் டிடியூன் ஆனாலும் ஆர்கெஸ்ட்ரா நல்லா ஓடாதியா? இளையராஜா என்ன சொல்கிறாரு? இளையராஜா ஆகட்டும், நம்ம இசை புயல் ரகுமான் ஆகட்டும், என்ன சொல்கிறாங்க? எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் டியூண்டாக இருக்கணும். ஒன்று சுருதி குறைஞ்சாலும் அவ்வளோதான், அது கேட்கும் நல்லா. இவங்களுக்கே அவ்வளோ தருது. நம்மளெல்லாம் படித்த அந்த அன்னை ஆதிசக்தி 8 பில்லியன் ஜனத்தொகை இந்த உலகத்தில். எல்லாரும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், எல்லாரும் ஒரு சுரங்க, எல்லாம் ஆதிசக்தி பிச்சில் இருக்கணும். ஓம்கார பிச்சில் இருக்கணும். த கான்சர்ட் பிச், த காஸ்மிக் கான்சர்ட் பிச், ஓம்கார பிச்சில் இருக்கணும். தூய்மையாக இருக்கணுன்ற ஓம்கார ரூபங்கள் நீங்கள்லாம் சக்தி ஸ்வரூபங்கள். அதை நான் உணர்ந்துட்டேன். ஓம்கார ரூபங்கள், சக்தி ஸ்வரூபங்கள், ஆதிசக்தியோட ரூபங்களா நீங்கள்லாம். அதை சொல்லி கொடுத்துட்டேன் நான். சொல் பேச்சு எங்கே கேட்குறீங்க? அழுக்கு அழுக்கு. அருணாச்சல் பிரதேசில் எதனா ஆச்சுன்னா இங்கே இருக்கவங்க கூப்பிடணும். எல்லா இடத்துலையும் வேறு எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது இந்தியாவில், அவங்களாம் கூப்பிடணும். அங்கத்தோட பாப்புலேஷன் ஒரு 10 கோடியோ இல்லை 5 கோடியோ 4 கோடியோ இருக்குதுன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பணும் அவங்கள. டிசாஸ்டர் ப்ரோன் ஜோன்ஸ் நான் தான் சொல்லியாச்சு யூடியூப் வீடியோவில். வேர் எவர் யூ ஃபைண்ட் டிசாஸ்டர் ப்ரோன் ஜோன்ஸ், இவாக்குவேட் பீப்புள் ஃப்ரம் தேர். எப்போ கேட்குவீங்கடா? மூதிவீங்களா? குரு துரோகிங்களே. சத்குரு ஆஃப் ஈஷா ஃபவுண்டேஷன், ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆஃப் ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃபவுண்டேஷன், தாஜி ஆஃப் ஹார்ட்ஃபுல்னஸ் ஃபவுண்டேஷன், heartfulness.org. எப்போயா சொல்வீங்க? எல்லாம் அழிஞ்சு போன பிறகு சொல்கிறீங்களா? வேடிக்கை பார்க்காதீங்க. வேடியப்பன் உள்ளந்தே சொல்லிடுறாங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. ஆமாம், வாங்கடா குருத்ரோகிங்களா. வேடியப்பன் உள்ள தான் இருக்கிற அருணாச்சலா ஸ்கூல்கிட்ட வந்து காலில் விழுங்க. குரு பக்தினா என்ன நீங்கள் காமிச்சு கொடுக்குறா? குருத்ரோகிங்களா, ஊதியவீங்களே, தெய்வான் வாங்க இங்கே வந்து காலில் விழுங்கடா. உங்களெல்லாம் இவ்வளோ நாள் மரியாதை கொடுக்குறது கொடுத்தா தான் நீங்களும் தெரிஞ்சுறீங்க பார். ஏண்டா அன்பாக சொல்கிற மாதிரி கேட்டுங்க. அம்பு விடணுமா? வார்த்தை அம்பு விட்டாச்சு. வந்து விழுங்கடி காலில் விழுந்து குரு பக்தினா என்னான்னு காமிங்க. ஊதிவீங்களா? என்ன குரு துரோகிங்களா? போதண்டா. கொஞ்சமாவது பராசக்தி பிரசாதம் தானே சாப்பிட்றீங்க டெய்லி. கொஞ்சமாவது அந்த உள்ளே போய் உங்களை மாற்றிட்டோம். நான் பராசக்தி பிரசாதம் தான் சாப்பிட்றது, அதுவும் ஆர்கானிக் இல்லைடா, எல்லாம் கலப்பணம் தான். ஏண்டா நீங்கள் சொன்ன பொய்யினாலும் சகோதரர்கள் நான் சொல்கிற உண்மையை கேட்க மாட்டேறாங்க. ஏன்னா நீங்கள் சொன்னா உண்மை நினச்சிக்கிறாங்க. தேவானிகளா, உங்கள் மேலெலாம் கேஸ் போடணும். நான் கபோதிகளே வாங்க என்கிட்ட கேஸ் போடணுண்டா. உங்கள் மேலெல்லாம் ஐ ஹாவ் டு சூ யூ. அது போட்டோம். நான் ஒரு கம்பெனி வைக்க போகிறப்ப கவர்மெண்ட்கிட்ட லோன் நினச்சி நான் லோன் வாங்கணுமா? நீங்கள் சீடர்கிட்டலாம் வாங்கினீங்க காசை. ஈஷா ஃபவுண்டேஷன் 75 கோடி, தாஜி ஹார்ட்ஃபுல்னஸ் ஃபவுண்டேஷன் 75 கோடி, ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃபோட்டோ டிஸ்கவுண்ட்டு எவ்வளோ கேட்குறது? 50 கோடி கொடுங்க. கொடுங்க. நிறைய வேலை இருக்குது எனக்கு. கம்பெனி வைக்கணும். ஆன்மீக செய்திகளை நீங்கள்லாம் பொய் சொன்னீங்களே, அதெல்லாம் திருத்தணும். நான் திருத்தி உண்மையை